லண்டனில் நடைபெற்ற சாலையோர குழந்தைகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்றது இந்திய அணி. அணியில் பங்கேற்ற தமிழக வீரர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புறக்கணிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமிரி எழுந்து தங்களின் திறமையின் மூலம் உலகத்தை திரும்பி பார்க்க செய்வார்கள் என்பதை நிரூபித்துள்ளார்கள் சென்னையைச் சேர்ந்த நம் பிள்ளைகள். இடம் எதுவாயினும் திறமை ஒன்றே என்பதை பறைசாற்றும் வகையில் லண்டனில் சமீபத்தில் நடைபெற்ற சர்வதேச சாலையோர குழந்தைகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்றுள்ளது இந்திய அணி. பல வசதிகள் இருந்தும் தொழில்நுட்பத்தின் பிடியில் சிக்கிக் கிடக்கும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு மத்தியில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் சாலையோரத்தில் குடியிருக்கும் இந்த மொட்டுக்கள். கருணாலயா எனும் தொண்டு நிறுவனத்தின் உதவியை கொண்டு கடல் தாண்டி சென்று தெருவோரம் வசிக்கும் மாணவர்கள் இன்று கோப்பையுடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து சென்ற பால்ராஜ், சூர்யா என்ற மாணவர்களும் மோனிஷா, நாகலட்சுமி என்ற மாணவிகளும் போட்டியில் சிறப்பாக விளையாடினார்கள். இங்கிலாந்திற்கு சென்று அந்நாட்டு அணியையே தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியுள்ளனர் என்றால் இவர்களின் திறமை அபாரம்தான். விளையாட்டில் வெற்றி பெற்ற இந்த பிஞ்சு உள்ளங்களின் எதிர்பார்ப்பு மாலை மரியாதையோ மாட மாளிகையோ இல்லை. இவர்கள் தமிழக அரசிடம் வைத்துள்ளது ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே. காசு பணம் வேண்டாம், எங்களுக்கான சுதந்திரமும் கழிவறை வசதியும் போதும் என்கிறார்கள். மற்ற எல்லா டீமும் நாங்கள் அவங்கள வேறு மாதிரியும் நாங்கள் எங்களை வேறு மாதிரியும் அவங்க எங்களை நடத்தலை. எல்லாரையும் ஒரே மாரி தான் நடத்தி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு அவங்க மொழி தெரியல, எங்கள் மொழி அவங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. நாங்கள் எப்பவுமே 2-3 வார்த்தை எங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்க எங்களுக்கு எதனா செய்கையில் பேசுகிறதோ இல்லை சிரிக்கிறதோ அந்தமாரி தான் நாங்கள் இருந்தோம். இந்த மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமையை பரிசாக கேட்கும் அவலம் கேட்பவர் அனைவரையும் கலங்க வைக்கத்தான் செய்கிறது. சாலையோரத்தில் வசிப்பவர்கள் தப்பானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் பதிய வைத்துள்ளது வளர்ந்து வரும் இந்த கார்ப்பரேட் நாகரிகம். இந்த மனப்போக்கு உயிர்ப்புடன் உள்ளவரை சாலையோரம் வசிப்பவர்களுக்கு ஏது பாதுகாப்பு? குற்றவாளி கிடைக்காமல் போனால் முதலில் கைது செய்யப்படுவது எங்களில் ஒருவர்தான். எங்களையும் சக உயிராக மதியுங்கள் என்ற இந்த சிறுவனின் குமுறலுக்கு செவிசாய்க்குமா இந்த பொது சமூகம்? முதல்ல ஸ்ட்ரீட் சைல்டுக்கு முதல்ல ஒரு சம உரிமை கிடைக்கணும். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கு ஒரு மரியாதையும் ஸ்ட்ரீட் சைல்டுக்கு ஒரு மரியாதையும். பணக்காரனா நீங்கள் வாப்போ உட்காருப்பான்னு கேட்பாங்க, ஸ்ட்ரீட் சைல்டு டே இங்கே வாடா நான் எங்கே உட்காரான்னு கேட்பாங்க. அதேமாரி கிரிக்கெட் கேம்புக்கு போனால் அதே தான், நீ போலிங் நல்லா போடுறா வெல்றா அவன் ஒயிட் போட்டான், போலிங் நல்லா போடுறா பரவாயில்ல போறான். உதோ ஸ்ட்ரீட் சைல்டு போட்டா டேய் அத்துவாட்டி ஒயிட் போட்டானா உன்னை சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சுடா மேட்ச்லேயே ஆட மாட்டேன். முதல்ல ஸ்ட்ரீட் சைல்டுக்கு சம உரிமை கிடைக்கணும், அதுக்கப்புறம் பாதுகாப்பு கிடைக்கணும். திறமையை மட்டுமே வைத்து கடல் தாண்டி வெற்றி கோப்பையை தட்டி வந்த இவர்களைப் போல் இன்னும் பல சாதனையாளர்கள் சரியான வாய்ப்பும் பண உதவியும் இன்றி வாழ்ந்து வருகின்றனர் என்கிறார் கருணாலயாவின் நிறுவனர் பவுல் சுந்தர் சிங். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய மைதானத்தில் விளையாட வேண்டிய, ஃபுட்பால்லாம் எங்களோட கிரவுண்டில் கூட நாங்கள் பயிற்சி கொடுத்துருவோம். பந்து தூக்கி அடித்தா பெரிய அளவுக்கு ஓடணும், அப்போ அதுக்கு பெரிய ஒரு மைதானம் வேணும். அதை டெசிக்னேட் பண்ண நீங்கள் இந்த மைதானத்தில் விளையாடிக்கோங்க அப்படின்னா அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை விட பெரிய விஷயங்களுக்கு இல்லை. ஏன்னா அது ஊக்கத்துக்கான ஒரு அவர்கள் வாய்ப்புகளெல்லாம் அவர் ஏற்படுத்தணும். எங்களுக்கு பெரிய அளவுக்கு செய்யாவிட்டாலும் அவர்களால் முடிந்த ஒரு தாராளமான ஒரு அனுமதியும் விளையாட்டுக்கான மைதானமும் விளையாட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு உதவி செய்தாங்களா கூட போதும். பல தடைகளை தாண்டி தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ள இவர்களுக்கு உதவி செய்ய இதுவரை யாரும் முன்வராத நிலையில் அரசாங்கமாவது தங்களுக்கு உதவ முன்வருமா என்று ஏக்கத்துடன் கேள்விகளை முன்வைக்கின்றனர் இந்த சிறுவர்கள். இவர்களுக்கு ஏதேனும் தனியார் நிறுவனங்கள் உதவ முன்வரும் வரை அரசு அமைதி காக்கப் போகிறதா? குறைந்தபட்சம் அரசு தரப்பிலிருந்து ஒரு வாழ்த்தாவது தெரிவிக்கலாம். அரசு இனியாவது அவர்களுக்கு விரைந்து உதவிக்கரம் நீட்டும் என்ற நம்பிக்கையுடன் காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் செய்தியாளர் தாமோதரன்.
உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.